ஆகா விசு மைய நேய அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நேற்று சாப்பாடு மீல்ஸ் பாகம் 1 பார்த்தோம். இன்று இரண்டாவது இறுதி பாகம். அதாவது நாம் பொதுவாக எப்படி சாப்பிடுகிறோம், எப்படி பரிமாறுகிறார்கள் என்றெல்லாம் மகா பெரியவர் காஞ்சி சங்கராச்சாரியார் சொன்னதை நேற்று ஒரு சில விவரங்களை மட்டும் சொன்னேன். மேலும் சில விவரங்களை இந்த பாகம் 2 பார்க்கலாம். மனிதன் குழம்பி போவதற்கு குழம்பில் தான் என்கிற அகங்காரம், அந்த தான் நீங்கினால் தெளிவான ஒரு ரசம், அதற்கு பிறகு மோர் என்றெல்லாம் பார்த்தோம். இந்த கடைசியாக தான் மோர் சாப்பிட்றோம். ஏன்னா மோர் எப்படி கிடைக்கிறது? பால்லேருந்து தயிர் கிடைக்குது, அதிலேருந்து வெண்ணெய் எடுக்கிறார்கள், அதை காய்ச்சி நெய் எடுக்கிறார்கள். இதெல்லாம் விடுத்ததுக்கு அப்புறம் மிஞ்சி இருப்பது மோர். அதாவது மோர்லேருந்து எதையும் பிரித்து எடுக்க முடியாது. அதாவது மோருக்கு அடுத்த பிறவி இல்லை. நாமளும் அகங்காரத்தை விட்டு மனசு தெளிஞ்சி ரசமாக வாழ்க்கையை அனுபவிச்சா யாருக்கும் எந்த உபத்திரமும் பண்ணாமல் எல்லோருக்கும் இனிமையாக வாழ்ந்து கடைசியில் பரமாத்மாவோடு கலந்துட்டா அதுக்கப்புறம் எதுவுமே இல்லை. அதாவது நோ மோர். சாதாரணமான மக்களுக்கு இந்த அடிப்படை விஷயங்களெல்லாம் போய் சேர வேண்டும். ஒவ்வொரு நாளும் போஜனம் பண்ணுறச்ச, அதாவது சாப்பிடும் பொழுது ஒரு நிமிஷம் ஆனும் இதை நினைச்சு பார்த்து எல்லோரும் பகவானோட திருவடியை பற்றிக்கணும். அப்படிங்கிற ஒரு உயர்வான எண்ணத்தில் தான் நாம் தினமும் அனுசரிக்கிற போஜன முறையிலே நல்ல வாழ்க்கை தத்துவத்தை உணர்த்துகிற மாதிரி தான் இதையெல்லாம் அமைச்சிருக்கிறார்கள் என்று மகா பெரியவர் சொன்னார். கொஞ்சம் நினைத்து பார்த்தால் உண்மையும் அதுதான். தான் என்கின்ற அகங்காரம் இருந்தால் நிச்சயமாக வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது. அந்த தான், அதாவது சாம்பார் குழம்புல தான் இருக்கும் இல்லையா, அந்த தான்கிறது அந்த போடுற கறிகாய், வெண்டைக்காய், கத்திரிக்காய், முருங்கைக்காய், இதை தான் தான்னு சொல்கிறது. அந்த தானை நீக்கிட்டால் கொஞ்சம் தெளிவாக ரசம் கிடைக்கும். அதனால் சாம்பாருக்கு பிறகு ரசம், ரசத்துக்கு பிறகு மோர் என்று வைத்தார்கள். இதை நாம் வாழ்க்கையில் கடைபிடித்தது ஒரு தத்துவம்தான். இதை எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதால் இதை கேட்கிறவர்கள் அனைவரும் நிச்சயமாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மீண்டும் நாளை ஒரு தலைப்பில் சந்திப்போம். எல்லா புகழும்